ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி போஞ்சிக்காய் செய்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் போஞ்சிக்காய் வெட்டி எடுத்துக்கிறோம். அதில் இப்போ நாங்கள் வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, கொச்சிக்காய் தூள் எல்லாம் போட்டு, செலவு தூள் எல்லாம் போட்டு வெட்டியிருக்கிறோம். இந்த எப்படி செய்யலேருந்து இப்போ பார்ப்போம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி இப்படி வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நாங்கள் ஒரு தாச்சை சூடாக்கி அதில் எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, சீரகம், வெந்தயம், வெள்ளைப்பூடு, இப்போ மிக்ஸ் பண்ணி போஞ்சிக்காய் போடுறோம். இப்போ தேங்காய் பால் ஊற்றுறோம். கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதை இப்போ இப்படியே வேக விடுவோம். ஏன்டா நாங்கள் போஞ்சிக்காய் தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டுக்க வச்சுக்கிறோம். இப்போ இதை இப்படியே வேக விட்டுருவோம். இப்போ இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். நெருப்பை சிம்மில் தான் வச்சுக்கிடணும். இந்த நேரத்தில் வேக விட போக்கல சிம்மில் வச்சுக்கிட வேணும். இப்போ தேங்காய் பால் ஊற்றுறோம். இதை நல்லா வேக விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்றுறோம். நல்லா கட்டி பால் ஊற்றுறோம். சிம்மை கூட்டிக்குங்க, நெருப்பை கூட்டிக்குங்க. இதை இப்போ பால் எப்படி வேக விட்டுருவோம். உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு போதாச்சு போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க கொஞ்சம் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணினா சரி. பாருங்கள், நாங்கள் இறக்கிட்டோம்.